வணக்கம். இன்னமும் 6 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் அனல் பறக்கின்றது. அதில் பரபரப்பாக அடிபடும் தகவல்கள் பெரும்பாலும் விஜய் மற்றும் அவரது தாவேகா பற்றி இருப்பதனால் மற்ற கட்சிகளின் தலைவர்கள் ஓரளவு விரக்தியில் உள்ளார்கள். காரணம் அரசியலில் இருப்பு என்பதற்கு அவசியம். பரபரப்பான பேச்சுகளில் அடிக்கடி அடிபட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். அந்த விஷயத்தில் விஜய் பற்றி பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ பரபரப்பான தகவல்கள் அடிபட்டு கொண்டிருக்கின்றன. போதும் போதாதற்கு விஜயை தமது கூட்டணிக்குள் இழுப்பது தொடர்பான எடப்பாடியின் வெளிப்படையான ஆர்வம் மற்றும் பாஜகவின் சஸ்பென்ஸான பேச்சு எல்லாமே விஜய் பற்றி புதிய இமேஜை ஏற்படுத்தி உள்ளது. கூட்டணிக்கு விரும்பப்படும் கட்சி மற்றும் அதன் தலைவர் என்ற தோற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா நேரடியாக பதிலளிக்காமல் கூட்டணிக்காக யார் வேண்டுமானாலும் எந்த கட்சியுடனும் பேசலாம் என்று தெரிவித்துள்ளது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதே நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை மேலும் விரிவாக்க விரும்புகின்றோம் என்று குறிப்பிட தவறவில்லை. மேலும் தெரிவித்த அவர் தமிழகத்தில் கூட்டணி கட்சியுடன் ஆலோசனை செய்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றார் அமித்ஷா. பாஜகவுக்கு தமிழகத்தில் கூட்டணி கட்சி என்றால் அது அதிமுக தான். அந்த கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமது கூட்டங்களில் தாவேகா கொடியுடன் சிலர் வந்தார்கள் என்று மேடையில் பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தில் சிலர் தாவேகா கொடியுடன் பங்கேற்றது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு வீட்டுக்கு வரும் விருந்தாளியை வரவேற்பது போல் தங்கள் ஊருக்கு வந்து என்னை தாவேகா தொண்டர்கள் வரவேற்றுள்ளனர் என்று பதில் அளித்துள்ளார். அதாவது தாவேகாவின் வீட்டுக்கு அதிமுக விருந்தாளியா? சில கட்சிகளிடையே கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை ரகசியமாக நடைபெற்று வருகிறது. புதிதாக கட்சி தொடங்கி முதல் தேர்தலை எதிர்நோக்க உள்ள தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணையுமா இல்லையா என்பது போக போகத்தான் தெரியும். தாவேகா எந்த கூட்டணியில் இணையும் அல்லது ஏதாவது கூட்டணியில் இணையுமா என்று பதைப்புடன் பார்த்து கொண்டிருக்கும் கட்சிகள் அதிமுக மற்றும் பாஜக மட்டும்தான் என்றில்லை. திமுக கூட ஓரளவு பதைப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறது. காரணம், விஜய் எந்த பக்கம் போவார் என்பது தமிழக அரசியலில் சமநிலையை மாற்றிவிடக் கூடியது. அதனால் விஜயின் மௌனம் திமுகவுக்கு கடும் பிரஷரை ஏற்படுத்தி உள்ளது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி தொடர்பாக அதிமுக பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனை தாவேகா தரப்பில் மறுத்தாலும் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா இணையலாம் என்று ஊடகங்களில் கூறப்படுவது குறையவில்லை. விஜயின் தாவேகா தேர்தல் களத்திற்கு புதிதாக வருவதை அடுத்து திமுகவில் அவசர கதியில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. சில மாற்றங்கள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. விஜயின் தாவேகாவுக்கு வாக்களிக்க போகும் வாக்காளர்களில் பெரும்பாலானவர்கள் முதல் தடவை வாக்களிப்போர் மற்றும் இளைய தலைமுறையினர் என்ற கணிப்பு பரவலாக உள்ளது. அப்படியானவர்களை கவர்வதற்கு என்ன செய்யலாம் என்று திமுகவின் மேல்மட்டத்தில் சீரியஸாக விவாதிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் உயர்மட்ட தலைமைகள் நீண்ட காலமாக மேலே உள்ள பதவிகளில் நிரந்தரமாக அமர்ந்திருப்பது திமுகவுக்கு வயதான கட்சி என்ற இமேஜை ஏற்படுத்துகிறது என்ற கோணத்திலும் அலசப்பட்டது. அந்த தோற்றம் கட்சிக்கு பெரிய மைனஸ் என்று பார்க்கப்பட்டது. அதையடுத்து ஒரு லிஸ்ட் போடப்பட்டு காரியங்களை செய்ய தொடங்கி உள்ளார்கள். ஆளும் கட்சியான திமுகவில் மேல்மட்டத்தில் ஓசைப்படாமல் ஒரு மாற்றம் நடக்கப் போவதாக தகவல் உள்ளது. திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு இந்த முறை தேர்தலில் சீட் இல்லை என்று திட்டவட்டமாக மேலிடத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே துரைமுருகனின் பொதுச் செயலாளர் பதவி பறைபோக போகிறது என்று சமீப காலமாகவே பரபரப்பு கிளம்பியபடிதான் இருக்கின்றது. முதல்வரும் அவரின் பதவியை பறைக்கும் முடிவில் தான் இருந்தாராம். ஆனால் எப்படியோ பேசி எதிர்வரும் சட்டமன்ற தேர்தல் வரை தன் பதவிக்கு ஆபத்து வராமல் பார்த்து கொண்டாராம் துரைமுருகன். ஒரு வழியாக குறுகிய காலத்துக்காவது பொதுச் செயலாளர் பதவியை காப்பாற்றிக் கொண்டதில் அப்பாடா என்று ஆறுதலாக இருக்க மறுபடியும் மன உளைச்சலில் தள்ளி இருக்கிறதாம் முதல்வர் ஸ்டாலினின் சீட் கிடையாது என்ற முடிவு. ஏற்கனவே தன் ஆதரவாளர்கள் பலரும் அணிமாறி வரும் நிலையில் தனக்கும் சீட் இல்லாமல் போனால் என் கதி என்ன என்று கலங்கி போயிருக்கிறாராம் துரைமுருகன். மேலிடம் ஃபேமிலி பஞ்சாயத்தை அவர் தற்போது நம்பி இருக்கின்றார். கலைஞர் இருந்திருந்தால் என்னுடைய கதி இப்படி ஆயிருக்குமா என்று நெருக்கமான சிலரிடம் புலம்பி வருகிறாராம் அவர். திமுகவின் முதல் 2 முக்கிய பொறுப்புகள் என்பது தலைவர் பதவியும் பொதுச் செயலாளர் பதவியும் தான். திமுகவில் இந்த இரு பொறுப்புகளிலுமே மிக நீண்ட காலமாக பதவி வகித்தவர்கள் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியும் பேராசிரியர் அன்பழகனும் தான். கட்சியின் மிக முக்கிய முடிவுகளை கலைஞர் கருணாநிதி பேராசிரியர் அன்பழகனுடன் ஆலோசித்துத்தான் எடுப்பார். 2018ஆம் ஆண்டு கலைஞர் மறைவுக்கு பிறகு செயல் தலைவராக இருந்த மு.க.ஸ்டாலின் தலைவர் பொறுப்புக்கு வந்தார். 2020ஆம் ஆண்டு பேராசிரியர் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் பதவி சீனியரான துரைமுருகனுக்கு தரப்பட்டது. சமீப காலமாக துரைமுருகனுக்கு ஓய்வளித்துவிட்டு அந்த இடத்திற்கு டி.ஆர். பாலுவை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாக சொல்கின்றார்கள். என்ன காரணம்? கலைஞர் பேராசிரியர் இருவருக்கும் இடையே இருந்தது போன்ற இணக்கம் ஸ்டாலின் துரைமுருகன் இடையே இருந்தது இல்லை. கட்சியில் சீனியர் என்ற இடத்தையும் மரியாதையையும் ஸ்டாலின் துரைமுருகனுக்கு கொடுக்க தவறவில்லை.
ஆனால் எல்லா நேரங்களிலும் பொதுச் செயலாளரான அவருடன் ஆலோசனை நடத்துவாரா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். என்னிடம் முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படவில்லை என்ற ஆதங்கத்தை துரைமுருகனை வெளிப்படுத்தியுள்ளார். துரைமுருகனின் துடுக்குத்தனமான பேச்சு சில நேரங்களில் சூழலை சிரிக்க வைத்து இலகுவாக்கும் என்பது உண்மைதான். ஆனால் பல நேரங்களில் முகம் சுளிக்க வைத்து விடுவது ஸ்டாலின் தரப்புக்கு பிடிக்கவில்லை என்கின்றார்கள். காரணம், பல சந்தர்ப்பங்களில் துரைமுருகனின் பேச்சு சர்ச்சையினை கிளப்பி உள்ளது. ஸ்டாலினிடம் ஒரு வழக்கம் உண்டு. கட்சியில் உள்ள ஒருவர் சர்ச்சைக்குரிய விஷயங்களில் பேசினால் கட்சி பதவியோ அமைச்சர் பதவியோ உடனடியாக பிடுங்கப்படும் என்பதுதான் ஸ்டாலினின் வழக்கம். ஆனால் சீனியர் என்பதால் துரைமுருகனின் பதவி மீது கை வைக்கப்படவில்லை. கை வைக்கப்படும் சூழ்நிலை வந்தாலும் உருக்கமாக பேசி ஸ்டாலின் மனதை மாற்றுவதில் துரைமுருகன் சாமர்த்தியசாலி என்கின்றார்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து அவரை மாற்ற வேண்டிய நிலைக்கு ஸ்டாலின் தள்ளப்பட்டார். பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது அவரது துணை பொதுச் செயலாளர் பதவி பறிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட அதே சமயத்தில் துரைமுருகனும் ஒரு சர்ச்சையில் சிக்கினார். அதற்கு வருத்தம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டு பதவியை காப்பாற்றிக் கொண்டார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் விஜயின் தாவேகா புதிதாக காட்சிக்குள் வந்துள்ளது. விஜயின் தாவேகா முழுமூச்சுடன் திமுகவை தான் எதிர்க்க போகின்றது. அப்படியான சூழ்நிலையில் திமுகவின் டாம் நிர்வாகிகளிடம் செயல்பாட்டு வேகம் அதிகமாக இருக்க வேண்டியது அவசியம். கட்சி நிர்வாகிகள் மட்டத்தில் மாற்றம் கொண்டு வரும் போது மேலிருந்து கீழ் வரை பணிகளில் வேகம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கிறது முதல்வர் ஸ்டாலின் தரப்பு. அந்த வகையில் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு பொருளாளராக உள்ள டி.ஆர். பாலுவை கொண்டுவர முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. அப்படி நடந்தால் திமுகவின் பொருளாளர் பதவி ஏவா வேலுவுக்கு கிடைக்கும் என்கின்றார்கள். தவிர துரைமுருகன் அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பி வருகின்றார். வயது முதிர்ச்சி காரணமாகவும் அவரால் முன்பு போல் ஆக்டிவாக இயங்க முடியவில்லை. அதுவும் பொதுச் செயலாளர் பதவி மாற்றப்பட உள்ளதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அதே நேரத்தில் இம்முறை தேர்தலில் அவருக்கு சீட் கிடையாது என்ற முடிவு எடுக்கப்பட்டதற்கும் அதே காரணங்கள் தான். இது துரைமுருகனுக்கு மட்டுமல்ல, திமுகவில் வேறு சில சீனியர்களுக்கும் இம்முறை சீட் கிடையாது என்று திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அணிக்கு அதிக சீட்களை கேட்கின்றார். விஜயின் தாவேகாவை எதிர்கொள்ள போட்டியில் அதிக இளைஞர்களை இறக்கிவிடப்பட வேண்டும் என்பது உதயநிதியின் வியூ பாயிண்ட். சீனியர்களுக்கு சீட் மறுக்கப்படும் மாற்றம் ஏற்பட்டால் மேலும் சில தொகுதிகளில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் வகையில் புதிய மாற்றங்கள் இருக்கும் என்று கூறுகின்றனர். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணி SIR-ஐ கடுமையாக எதிர்ப்பது என்பதில் திமுக உறுதியாக உள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக திமுக கூட்டணி கட்சிகள் கடந்த 27ஆம் தேதி சென்னையில் ஆலோசனை நடத்தின. அதில் SIR தொடர்பாக சென்னையில் நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவது என்று முடிவு செய்யப்பட்டது. அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளை திமுக நிர்வாகிகள் குழு நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்து வருகின்றது. விஜயின் தாவேகா, நாம் தமிழர், தேமுதிக, தமாக உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. தாவேகா பொதுச் செயலாளர் N. ஆனந்தை திமுக சார்பில் போச்சிமுருகன் நேரில் சந்தித்து கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தார். தொடர்ந்து பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அனைத்து கட்சிகளின் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அதிமுக, பாஜக, பாமக, அன்புமணி தரப்புக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கப்படவில்லை. மொத்தம் 60 கட்சிகளுக்கு திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. SIR திருத்தத்தை ஆதரிப்பதால் அதிமுக, பாஜகவுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்று திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன. பாமகவின் ராமதாஸ் தரப்பினர் திமுக தேர்தல் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருப்பதால் ராமதாஸ் தரப்பினரையே அசல் பாமகவாக திமுக கருதுகிறது என்று திமுக நிர்வாகி தெரிவித்தார். பாமக, அன்புமணி தரப்பு அதிமுக கூட்டணியில் இருக்கும் என்று தெரிகின்றது. இவர்களில் எந்த தரப்பு தேர்தல் கமிஷனில் பாமக அங்கீகாரத்துடன் போட்டியிடும் என்பது இன்னமும் தெளிவாகவில்லை. மருத்துவர் ராமதாஸ் பாமக செயல் தலைவராக மகள் ஸ்ரீகாந்தியை நியமித்துள்ளார். மகன் ஒரு தரப்பில் தலைமை தாங்க, மகள் ஒரு தரப்புக்கு தலைமை தாங்க குடும்ப மோதல் அரசியல் வரை வந்துள்ளது. பாமக பெரும்பாலும் வன்னியர் ஆதரவுள்ள ஒரே தொகுதிகளில் தான் வேட்பாளர்களை நிறுத்துவது வழக்கம். அதே தொகுதிகளில் பாமகவின் 2 தரப்பினர் போட்டியிடுவார்கள் என்பதால் பாமகவின் வன்னியர் வாக்குகள் பிரிவடையும். ஒரு தரப்பை திமுக ஆதரிக்க, எதிர் தரப்பை அதிமுக ஆதரிக்க விஜயின் தாவேகா தனித்தோ அல்லது தனி கூட்டணியிலோ போட்டியிட்டால் பாமக வழக்கமாக ஜெயிக்கும் தொகுதிகளில் விஜயின் தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும்.